Hi everyone, welcome to Spectator Reviews YouTube channel. IPL 2025 ராஜஸ்தான் வர்சஸ் ஆர்சிபி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ சவாய் மான்சிங் ஸ்டேடியமில் இந்த மேட்ச் நடந்தது. ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி சேசிங் சூஸ் பண்ணாங்க. 3:30 மணி மேட்ச். அந்த ராஜஸ்தான் 20 ஓவரில் 173க்கு 4, சேசிங்கில் ஆர்சிபி 175க்கு 1, 17 ஓவர். ஸோ பவர் பிளேயில் சாம்சன் மற்றும் ஜெய்ஸ்வால் ஸ்டார்ட் பண்ணாங்க. பவர் பிளேயில் விக்கெட் லூஸ் பண்ணல, 45 ரன். அண்ட் தென் பவர் பிளே முடிஞ்சோடனே சாம்சன் அவுட் ஆனார். 15 ரன் 19 பால், ஒரு பவுண்ட்ரி. கிருணால் முதல் ஓவரில் ஜிதேஷ் சர்மா ஒரு நல்ல ஸ்டம்பிங் பண்ணார். அதன் பிறகு 2வது விக்கெட்டுக்கு ஜெய்ஸ்வால் பராக் ஒரு 57 ரன் பார்ட்னர்ஷிப், 39 பாலில். அதன் பிறகு பார்ட்னர்ஷிப்ஸ் எதுவுமே இல்லை. பராக் 30 ரன் 22 பால், ஒரு 6, 3 பவுண்ட்ரி. எஸ்ஐஎல் பாலில் கோலி கேட்ச். அண்ட் ஜெய்ஸ்வால் 75 ரன், அவர் தான் டாப் ஸ்கோர். 47 பாலில் 2 6, 10 பவுண்ட்ரி. ஹேசல் பாலில் எல்பிடபிள்யூ. தென் ஹெட்மயர் 9 ரனில் அவுட்டு. படிக்கல் கேட்ச்சு, இம்பேக்ட் பேட்டர் பூவி பாலில். அண்ட் ராணா 4 நாட், ஒரு பவுண்ட்ரி, ஒரு பாலில். அண்ட் ஜுரல் 35 நாட், 23 பாலில் 2 பவுண்ட்ரி, 2 6. அண்ட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் கேட்சஸ் நிறைய ட்ராப் பண்ணாங்க. கோலி 2 கேட்ச் ட்ராப் பண்ணார். அவர் கடைசியில் ஒரு கேட்ச் பிடிச்சார். ஜிதேஷ் சர்மா ஒரு ஸ்டம்பிங், படிக்கல் ஒரு கேட்ச். புவி அண்ட் எஸ்ஐஆல் தான் இன்றைக்கும் போலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 4 ஓவரில் புவி 32க்கு 1, ஹெட்மயருடைய விக்கெட் கடைசி ஓவரில் எடுத்தார். எஸ்ஐஆல் எக்கானமி 9, 4 ஓவரில் பராகுடைய விக்கெட் எடுத்தார். பராகுடைய விக்கெட் 14வது ஓவர் எடுத்தார். அண்ட் ஹேசில்வுட் 3 ஓவரில் 26க்கு 1, ஜெய்ஸ்வாலுடைய விக்கெட் எடுத்தார் 16வது ஓவரில். அண்ட் கிருணால் பாண்டியா 4 ஓவரில் எக்கானமி 29 ரன் மட்டுமே கொடுத்தாலும் சாம்சனுடைய விக்கெட் எடுத்தார். லிவிங்ஸ்டன் ஒரு ஓவரில் 8 ரன். ஸ்ரேயா சர்மா பெருசாக இம்பாக்ட் க்ரியேட் பண்ணல, 4 ஓவரில் 39 ரன், விக்கெட்லெஸ். அண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சால்ட் அண்ட் கோலி ஸ்டார்ட் பண்ணாங்க. 92 ரன் பார்ட்னர்ஷிப், 8.4 ஓவரில். தென் சால்ட் 65 ரன், 33 பால், 6 6, 5 பவுண்ட்ரி. கார்த்திகேயா பாலில் ஜெய்ஸ்வால் கேட்ச். அண்ட் அதன் பிறகு இன்ஃபேக்ட் சால்ட் லேயர் ஆஃப் த மேட்ச். அண்ட் கோலி 62 நாட், 45 பால், 2 6, 4 பவுண்ட்ரி. அண்ட் படிக்கல் இம்பேக்ட் பேட்டர் 40 ரன், 20 பால், ஒரு 6, 5 பவுண்ட்ரி. ஸோ 17 ஓவரில் மேட்ச் ஃபினிஷ் பண்ணாங்க. அண்ட் ராஜஸ்தான் பவுலிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க. ஆர்ச்சர் 4 ஓவரில் 36 விக்கெட்லெஸ். துஷார் தேஷ்பாண்டே இந்த சீசன் ஃபுல்லாகவே எக்ஸ்பென்சிவ், 2 ஓவரில் 21 விக்கெட்லெஸ். சந்தீப் சர்மா பவர் பிளேலேயே இந்த ஓவரில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. 2 ஓவரில் அவரும் 29 ரன், விக்கெட்லெஸ். அண்ட் தீக்ஷனா 2 ஓவரில் 21, அவருக்கும் பெருசாக டேனும் விக்கெட்டும் கிடைக்கிறதில்ல. அண்ட் கார்த்திகேயாவுக்கு 3 ஓவரில் ஒரு விக்கெட் கிடைச்சிது, சால்ட்டுடைய விக்கெட். அண்ட் மணிகாசரங்க அவருக்கும் பெருசாக திருப்திகரமாக இல்லை. அவருடைய ஸ்பெல் 3 ஓவரில் 11 ரன் எக்கானமி. அண்ட் பராக் 10 ரன் ஒரு ஓவரில் கொடுத்துருக்காரு. ஸோ ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சாம்சன் மேலே டிபெண்டன்சி காட்டுறாங்க பேட்டிங்கில். இல்லைன்னா ஜெய்ஸ்வால் மேலே டிபெண்டன்சி இருக்குது. அண்ட் ஆர்சிபியுடைய பவுலர்ஸ் இன்றைக்கி நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஃபீல்டர்ஸ் நிறைய கேட்சஸ் ட்ராப் பண்ணாங்க, இன்க்ளூடிங் கோலி. அண்ட் பேட்டிங் சூப்பராக ஆர்சிபி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ராஜஸ்தானுடைய ஃபீல்டிங் பெருசாக குறை சொல்ல முடியாது. பட் பவுலர்ஸ் தொடர்ந்து எக்கானமி நிறைய கொடுத்துட்ருக்காங்க. பவுலர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போடணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஃபீல்டர்ஸ் சப்போர்ட் பண்ணணும். பட் ஸ்டில் பவுலர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் லைன் அண்ட் லெங்க்த்தில் போடணும். அண்ட் 2வது மேட்ச் டிசி வர்சஸ் எம்ஐ. அதில் டிசி சேஸ் பண்ண விரும்புகிறாங்க, டாஸ் வின் பண்ணி. அந்த எம்ஐ 205க்கு 5, 20 ஓவர்கள், 19 ஓவரில் டிசி ஆல் அவுட், 193, 12 ரன் வித்தியாசத்தில் டிசி தோல்வி. அண்ட் ரோஹித் சர்மா பவர் பிளேயில் விக்கெட் லூஸ் பண்ணார். 59 ரன் பவர் பிளேயில், 18 ரன். ரோஹித் 12 பாலில் ஒரு 6, 2 பவுண்ட்ரி. திப்ராஜ் பாலில் எல்பிடபிள்யூ. ரிகல்டனும் 41 ரனில் பவர் பிளே முடிஞ்சோன்னே அவுட் ஆகிட்டார். குல்தீப் யாதவ் பாலில் ஓவல். தென் ஸ்கை அண்ட் திலக் வர்மா 60 ரன் பார்ட்னர்ஷிப், 33 பாலில். அண்ட் 5வது விக்கெட்டுக்கு திலக் வர்மா நமந்தேர் 62 ரன் பார்ட்னர்ஷிப், 33 பாலில். ஸ்கை 40, 28 பால், 2 6, 5 பவுண்ட்ரி. குல்தீப் யாதவ் பாலில் ஸ்டார் கேட்ச். திலக் வர்மா 59 ரன், 33 பால், 3 6, 6 பவுண்ட்ரி. முகேஷ்குமார் பாலில் குரல் கேட்ச். நமந்தேர் 38 நாட் அவுட், 17 பால், 2 6, 3 பவுண்ட்ரி. வில் ஜாக்ஸ் 1 நாட் அவுட், ஹார்திக் பாண்டியா 2 அவுட்டு. ஸோ இதுதான் எம்ஐ பேட்டிங். அண்ட் டிசியுடைய பவுலிங் திருப்பியும் ஃபினிஷிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நடராஜன் விளையாடல. அண்ட் ஸ்டார்க் பொரல் ஸ்டப்ஸ் கேட்ச் பிடிச்சிருக்காங்க.
ஸ்டார் 3 ஓவரில் 43 ரன், 14க்கு மேலே எக்கானமி விக்கெட்லெஸ். முகேஷ் குமார் 38 ரன், 4 ஓவர். திலக்குர்மாவுடைய விக்கெட் எடுத்தார், 9.5 ரன். அண்ட் விப்ராஜ் 2 பெரிய விக்கெட் 4 ஓவரில். ரோஹித், ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், ரிக்கல்டன் ஸ்கை, அதுவும் ஒரு பெரிய விக்கெட். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அக்ஷர் பட்டேல் 2 ஓவரில் 19 விக்கெட்லெஸ். மோஹித் சர்மா இன்னைக்கு மேட்ச்சை சரியாக ஃபினிஷ் பண்ணல, 3 ஓவரில் 40. இந்த இடத்துல நடராஜனை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டிசி பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பால்லேயே மெக்கருடைய விக்கெட் லூஸ் பண்ணாங்க. தீபக் ஷார் பாலில் ஜாக்ஸ் கேட்ச். தென் அபிஷேக் பொருள் கூட நான் எதிர்பார்த்தது போலவே கருணாயர் இடம்பெற்றார் பிளேயிங் 11ல். 119 பார்ட்னர்ஷிப் 61 பாலில். அதன் பிறகு பொருள் 33 ரனில் அவுட் ஆகிட்டார். அண்ட் கருணாயர் 89 ரனில் 3வது விக்கெட்டில் லூஸ் பண்ணார். 40 பாலில் 5 6 12 பவுண்டரி, 76 பாலில் போல்டு. அதன் பிறகு எல்லாருமே வரிசையாக விக்கெட் லூஸ் பண்ணாங்க. கடைசி 3 விக்கெட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் அவுட் லூஸ் பண்ணாங்க. ஸோ மும்பை போலிங் பொறுத்த வரைக்கும் கருணாயர் இருக்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. குறிப்பாக பும்ராவே ஒரு 9 பாலில் 20 ரனுக்கு மேலே கொடுத்தாரு. அண்ட் அதே போல் ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா போல்ட் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லும் சரி, போல்ட்டுடைய லாஸ்ட் ஸ்பெல்லும் சரி எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ மும்பை பொறுத்த வரைக்கும் 200க்கு மேலே ரன் எடுத்தாலும் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. அண்ட் டிசியுடைய எண்ட் ஓவர்ஸ் திருப்பியும் காஸ்ட்லியாக போயிருக்கு. அண்ட் ஃபீல்டிங் ஓகே. அண்ட் பேட்டிங் சுமாரான ஸ்டார்ட்டாக இருந்தாலும் கருணாயர் இருக்கிற வரைக்கும் அவர் மேலே டிபெண்டன்சி இருந்திருக்கு. இது வரைக்கும் கேஎல் ராகுல் மேலே டிபெண்டன்சி இருந்திருக்கு. ஸோ மற்ற பேட்டர்ஸும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கணும். அண்ட் எம்ஐயுடைய பவர் பிளே அண்ட் எண்ட் ஓவர்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கு. ஃபீல்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணும். ஸோ பேச வேண்டியதுலாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா கரண் சர்மா, அபிஷேக் பொருள், கேஎல் ராகுல் அண்ட் ஸ்டப்ஸுடைய விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங்.